மனிதன் ஆதியில் வேட்டையாடியே உணவு உண்டான். அப்போது வேதங்கள் பற்றி அவன் அறிந்திருக்கவில்லை. சைவம் சாப்பிட வேண்டும், விரதம் பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்கவில்லை. ஆதியில் இதெல்லாம் தெரியாது. நாகரிக காலத்துக்கு பிறகு வந்த வேதங்கள் எவ்வாறு ஆதி மனிதனை அவன் சந்ததியை கட்டுப்படுத்தினான் என்ற ஒரு கேள்வி. அது ஒரு நேயர் கேட்டிருக்கின்றார். நல்ல சிந்தனையாக கேட்டிருக்கின்றார். அதாவது மனுஷன் வந்த பிறகுதான் இந்த வேதங்கள் வந்தது. அப்ப இது என்னென்று வேதங்கள் மனிதனை கட்டுப்படுத்தும். அது முதலாவது பகுதி. இரண்டாவதாக ஆதி மனிதன் வேட்டையாடித்தான் சாப்பிட்டான். அப்ப அவன் அந்த எல்லாம் சைவம் சாப்பிட வேணும், விரதம் பிடிக்க வேணும் என்னென்று வந்தது. நல்ல கேள்வி. இது வரலாற்று ரீதியாக இப்படித்தான் இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறார். எங்களுக்கு எங்களுடைய மதங்கள்ல என்ன சொல்லுகின்றது என்றால், இந்த வேதங்களுடைய தோற்றம், வேதங்களை இறைவன் தான் சொன்னார். வேதங்களை இறைவன் தான் சொன்னார். வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு என்று சொல்லுகின்றது. வேதங்கள் எங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு சிறு பகுதி தான், சிறு பகுதியா. ஆனால் இந்த வேதங்கள் அழிவில்லாதவை. இப்ப இறைவன் வேதங்களை சொன்னார் என்றால் கேள்வி வருகிறது, இந்த வேதங்கள் எப்படி வெளிப்படுத்தப்பட்டன? சுருக்கமான ஒரு விடையை சொல்லி ஆழ்ந்த மதத்தையும் சொல்லுகின்றன. முதலாவதாக இந்த வேதங்கள் எல்லாம் சிருஷ்டி காலத்தில் இப்படி ஒவ்வொரு முறையும் ரிகரண்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் கிரியேஷன் அண்ட் டிசல்யூஷன் நடக்குது. இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்குது. இந்த உலகம் தோன்றுகின்ற பொழுது அதுக்கு இந்த தோற்ற காலத்திலே இறைவன் வேதத்தை வெளிப்படுத்துகின்றான். எப்படி வெளிப்படுத்துகின்றான் என்றால் சப்தங்களாக. அது சூட்சுமமாக நாத வடிவிலே வெளிப்படுத்துகின்றான். அது அந்த அண்ட வழியிலே இருக்கின்றது. இப்படி சப்த வடிவிலே இருக்கின்ற அந்த வேதங்களை தமது தவத்தினாலே கண்டு திருஷ்டித்து அதை இறக்குபவர்கள் தான் ரிஷிகள். இஸ்லாமியர்களுக்கு தெரியும், குர்ஆன் இறக்கப்பட்டது என்ற வார்த்தையை பாவிப்பார். இந்த வார்த்தைகளை கண்டு, ரிஷி என்றால் பார்த்தல், திருஷ்டி என்றால் பார்க்கிறது, கண்டு இறக்குபவர்கள் ரிஷிகள். அப்படித்தான் அந்த வேதங்கள் வருகின்றன. இதுதான் அந்த முறை. அப்ப வேதம் பிறகு இப்படி வருகின்ற வேதம் பிற்பாடு திருப்பி உலகம் அழிகின்ற பொழுது மீண்டும் அந்த சூட்சும வடிவத்துக்கு போயிட்டு பிறகு திருப்பி வரும். ஒவ்வொரு உலகத்தின் சிருஷ்டி என்போதும் அது திருப்பி வரும். இதுதான் எங்களுடைய வேதங்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற முறை. அதுதான் இது. வேதத்தை இறைவன் சமஸ்கிருதத்தில் எழுதினாரா அல்லது தமிழ்ல எழுதினாரா? பல பேர் கேட்பார்கள். இதெல்லாம் சப்த வடிவத்தில் இருந்தது. ஒலி வடிவத்தில் இருந்ததுக்கு இந்த எழுத்து வடிவம் கொடுத்து பாஷ வடிவம் கொடுப்பவர்கள் தான் ரிஷிகள். அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம். இறைவன் இப்படி எங்களுக்கு அந்த எழுத்து வடிவத்தை கொடுத்த இந்த இதில் இறைவனே பல இடங்கள்ல பாஷையிலையும் கொடுத்திருக்கிறார். இப்படி சப்த நாத மாத்திரையாக இருந்த இந்த வேதங்களை இறைவனே பல இடங்களிலே தானே கொடுத்திருக்கின்றான். அப்படி கொடுக்கின்ற பொழுது அவன் பலவேறு இடங்கள்ல பலவிதமாக கொடுத்திருக்கின்றான். அதைத்தான் சொல்லப்படுகிறார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள் என்று கேட்டால், முதலாவதாக இறைவன் எங்களுக்கு இஞ்ச கொடுத்தது, இந்த பூலோகத்துல கொடுத்தது மகேந்திர மலையில கல்லால நிழலுக்கு கீழே இருந்து அவர் இந்த 4 முனிவர்களுக்கும் வேதங்களையும் ஆகமங்களையும் உபதேசித்தார் என்று வருது. மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்த அருளியும் என்ற இதுகள் காணப்படுகின்றது. அப்ப இந்த வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் காரியப்படும் போது தூலமாயும், அதாவது இந்த உலகம் சிருஷ்டித்து பிரயோகத்துக்கு வருகின்ற பொழுது இப்படி கிராஸ் ஃபார்மில வருகிறது, புஸ்தக வடிவில, நூல் வடிவில, வடிவில வருது. காரியப்படாத போது சூட்சுமமாயும் மறைந்த சப்டலா இருக்கு. அவை சிருஷ்டிதோடும் காரியப்படுவன. ஒவ்வொரு படைப்பு காலத்திலையும் அவை வரும். ஆனால் சில போது எங்களுடைய ஆன்மாக்களின் கர்ம வினைக்கு இறைவனுடைய ஆజ్ఞையினால அவை மறைந்திருக்கும். அந்த நேரத்தில் அவர் இறைவனோ உமாதேவியாரோ யாராவது இதை கொஞ்சம் வெளியில விடுங்கோன்னு சொன்னால் அது வெளிவரும். இந்த மறைகள் இறைவனிடமிருந்தே வந்தது. அதான் மறை முதல் 4ம் 3 காலமும் தோன்ற நின்றனை சம்பந்தர் சொல்லுகின்றார். மறை என்கின்ற வேதங்கள் 4ம் 3 காலங்களும் தோற்றமாக நீ நின்றாய் என்று இறைவன் சொல்லுகின்றார்.
அப்ப அவர் அதே மாதிரி அருணந்த சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார்ல சொல்றார், ஆரியமாய் அறம்பொருள் இன்பமூடு வீடு எல்லாம் அறைந்து. அவர் சமஸ்கிருதத்திலே அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற 4ஐயும் இந்த வேதங்களூடாக சொல்லி இருக்கின்றார். இது சிவன் தான் வேதம் தந்தார் என்று நாங்கள் சொல்லுகின்றோம், வைஷ்ணவர்கள் கூட அதைத்தான் சொல்லுகின்றார். அவர் சொல்லுவார், அரபாபரணம் தந்தருள் அருமறை. அரபு ஆபரணன், பாம்பை ஆபரணமாக கொண்ட சிவன் தந்த அருள் அருமறை வேதங்கள் அவன் தந்தது என்று வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடியிருக்கின்றார். இப்படி இறைவனிடம் இருந்து நேரடியாக வந்ததுதான் இந்த வேதங்கள். அதிலே பாஷ வடிவிலே எங்களுக்கு கல்லால் நிலனுக்கு இந்த 4 பேருக்கு சொன்னார், ஆகமன் சொன்னார் என்று இருக்கின்றது. இது மகேந்திர மலையிலே சொன்னார். மகேந்திர மலையிலே 2 விதமாக இருந்திருக்கின்றது. ஒரு மகேந்திர மலை 2ஆம் தமிழ்ச்சங்க காலத்து கபாடபுரத்திலே இருந்தது, கடலுக்கு கடல் கொண்ட குமரி கண்டத்திலே இருந்தது. அது ஒன்று. அங்கேதான் ஆகமங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதே மாதிரியாக தட்சிணாமூர்த்தியாக இறைவன் இருந்த மகேந்திர மலை கைலாய மலை காஷ்மீர மலைச்சாரிலே இருக்கின்றது. அதை தான் எங்களுடைய திருமந்திரத்திலே அவர் சொல்லுகின்றார், தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை, தாழ்ந்த மலை பகுதியிலே இருந்து சொல்லுகின்றார். அது ஒரு மகேந்திர மலை. இதை பற்றிய குறிப்பு திருவிசைப்பாவிலேயும் வருகின்றது. இந்த இடங்கள்ல அவர் பாஷையாக சொன்னார், சமஸ்கிருதத்தில் சொன்னார், உமாதேவியாருக்கு சொன்னார், தமிழ் பைலிங்குவலா சொன்னார். இப்ப நாங்கள் தமிழும் இங்கிலீஷும், அவர் தமிழும் சமஸ்கிருதவுமாக சொன்னார். ஆரியமும் தமிழும் காரிகையாருக்கு கருணை செய்தானே என்று சொன்னார். ஆரியமும் தமிழும் காரிகையாருக்கு கருணை செய்தானே என்று சொன்னார். அடுத்ததாக 18 பாஷையில சொன்னார். பண்டிதராவார் 18 பாடையும் அண்ட முதல்வான் அறஞ்சொன்னவாறு. இது திருமந்திரத்தில் இருக்கு. 18 பாடகள்ல பாஷகள்ல அவர் இந்த அறங்களை சொன்னார். தனியா சமஸ்கிருதத்திலே சொன்னாரு. இது இந்த உலகத்துல பாஷையில் ஏனென்றா மனிதன் வந்தவரதான் பாஷை வரும். மனிதனுக்கு முதல் பாஷை கிடையாது. மனிதன் அந்த பாஷையிலே சொன்னது இறைவன் இங்க வந்து சொல்லுகின்றான். அந்த இதற்கு முன்னாக மொழி இல்லாத வடிவத்திலே நாத வடிவத்திலே அவற்றை வைத்தான். அது ஒன்றிருக்கு. அதான் அந்த வேதங்கள் வெளிப்படுத்தப்பட்ட முறை இன்னும் இருக்கின்றது. வேதங்கள் வெளிப்படுத்தப்பட்ட முறையிலே அதில் சொல்லுவார்கள் என்று கேட்டால், இந்த உலகத்துக்கு மட்டுமில்லை, மற்ற உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் வேதங்கள் ஆகமங்கள் தேவையாம். வேதங்கள் ஆகமங்கள் தேவை. இந்த வேதங்கள் ஆகமங்கள் இல்லாவிட்டால் இங்கே இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, அந்த மேலுலகத்திலே இருப்பவர்களுக்கு கூட முத்தி கிடையாது, இன்பம் கிடையாது என்று சொல்லி நம்முடைய சிவஞான சித்தியாரிலே அதை பற்றி சொல்லப்படுகின்றது. அவர் சொல்லுகின்றார் என்று கேட்டால், இந்த ஆரணம் ஆகமங்கள், ஆரணம் என்றது வேதங்கள், ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு திருவருளால உரு கொடுத்து தானும் உருவெடுத்து அவனையும் உரு கொடுத்து காரணன் அருளாலாகில், அந்த காரணனாகி எல்லாவற்றுக்கும் கோசப்தி ஓல்கோசா இருக்கிற இறைவன் தராவிட்டால் கதிப்பவர் இல்லையாகும். கதிப்பவர் இல்லை. நாரணர் முதலாயுள்ள நரர் சுரர் தேவர்க்கெல்லாம், நாரணர் தேவர்கள், இந்திரர்கள், நாகர்கள் போன்றவர்களுக்கு கூட இந்த ஆகம செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி எங்களுடைய சிவஞான சித்தியாரில் இருக்குது. ஆசிரியர் அவர்களே, இப்ப நாங்கள் இந்த வேதங்கள் வந்த விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆனால் எங்களுடைய கேள்வி இந்த அனாதியில உள்ள அந்த வேட்டையாடி உண்ட அந்த மனிதனுக்கு இது யார் சொல்லி கொடுத்தது? இந்த வேதங்களை பிறகு அந்த மச்சம் சாப்பிடக்கூடாது என்கின்ற அந்த விளக்க முறைகள் எல்லாம் எப்படி வந்தது என்ற கேள்விக்கு நாங்கள் முதலாவது கூர்ப்பு முறையை பார்க்கலாம். கூர்ப்பு முறையிலே மேன் இஸ் எ பிரைமேட். ஆமாம். குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்றது. குரங்கு வேட்டையாடியா சாப்பிடுது? இல்லை. இதெல்லாம் நாங்கள் இருந்த இடத்துல இருந்து கொண்டு மனுஷன் வேட்டையாடினான் சாப்பிட்டான், அதெல்லாம் இடையில வந்து சேர்ந்தது. குரங்கு வேட்டையாடி சாப்பிடுவதில்லை, அது கனி பழங்களையும் தாவர உணவுகளையும் தான் சாப்பிடும். குரங்கு அப்படி, மான் அப்படி. ஆகவே ஆதி மனிதன் வேட்டையாடும் என்றால் இடையில இருந்த மனிதன்